வணக்கம். இன்னைக்கு நாம கிறிஸ்டோபர் நோலனோட ஒரு முக்கியமான படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். பேட்மேன் பிகின்ஸ் 2005ல வந்த படம். ஒரு சூப்பர் ஹீரோ படமா மட்டும் இல்லாம நிறைய யோசிக்க வச்சது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அதோட மேக்கிங், இசை, கிறிஸ்டியன் பேலோட நடிப்பு எல்லாமே சூப்பர். ஆனா முக்கியமா அந்த ப்ரூஸ் வெயினோட உளவியல், ஒரு காமிக்ஸ் கேரக்டரை அவ்வளோ யதார்த்தமா நம்மள மாதிரி ஒருத்தரா காமிச்சது. அதுதான் அதோட பெரிய பிளஸ். ஆனா நீங்க வேற ஏதோ ஒரு கோணத்துல இதை பாக்குறதா சொன்னீங்க. ஆமா, அதாவது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். இந்த 3 படங்கள்லயுமே நோலன் தீமைய பத்தி ஒரு தெளிவான ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார். அதோட ஆரம்பம் தான் இந்த பேட்மேன் பிகின்ஸ். ஓ அப்படியா? இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்ப இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த படத்துல தீமை எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதுல பயத்தோட பங்கு என்னன்னு பாக்குறது தானே. அதேதான். வாங்க ஆரம்பிக்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே போவோம். சின்ன பையன் ப்ரூஸ் முதல்ல அந்த கிணத்துல விழுறான். அது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா முக்கியம். அங்க அவனை யாரும் வேணும்னே தள்ளிவிடல, எந்த கெட்ட நோக்கமும் இல்ல. ஆனா தீமைங்கிறது வெறும் கெட்ட எண்ணம் மட்டும் இல்ல பாருங்க. நம்மளோட இயல்பு வாழ்க்கைய பாதிக்கிற, நம்மள கஷ்டப்படுத்துற எந்த ஒரு கெட்ட நிகழ்வும் ஒரு வகையில தீமை தான். இந்த மாதிரி தற்செயலா நடக்கிற விபத்துகளும், அதாவது கண்டின்ஜென்சி, அதுவும் தீமையோட ஒரு முகம்தான். ப்ரூஸ் முதல்ல சந்திக்கிறது இதத்தான். சரிதான். அதுக்கப்புறம் அந்த கிணத்துக்குள்ள வவ்வால்கள், அது அவனை பயமுறுத்துது, தாக்குது. இது அடுத்த கட்டம். விலங்குகளுக்கு தனக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா, இல்ல அதோட இடத்துக்கு பிரச்சனைனா அது தாக்கும். அதுங்களுக்கு ப்ரூஸ கொல்லணும்லாம் எண்ணம் இல்ல. அது அதோட இயல்பு, இன்ஸ்டிங்க்ட். ஆனா அந்த செயல் ப்ரூஸுக்கு ஒரு மோசமான அனுபவம், ஒரு தீங்கான விஷயம். ஆக காரணமில்லாத தீமை, அப்புறம் இந்த மாதிரி இயல்பான தூண்டுதலால வர்ற தீமை, ரெண்டையும் அவன் பார்க்கறான். இதுதான் அவனோட பயத்துக்கு விதை போடுது. இந்த படம் முழுக்கவே பயம் ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல. கிட்டத்தட்ட இது பயத்தை பத்தின ஒரு கதன்னே சொல்லலாமோ? நிச்சயமா, 100க்கு 100. இது பேட்மேன் எப்படி உருவானாங்கிறத விட ப்ரூஸ் வெயினோட பயம் எப்படி உருவாச்சு, அதை அவன் எப்படி எதிர்கொண்டாங்கிறது தான் கதை. யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன வயசு பயம் அது மட்டும் இல்லைன்னா அவன் ஓபரா ஹவுஸ்லேருந்து வெளியே போயிருக்க மாட்டான். ஆமா. அப்போ அவங்க அப்பா அம்மா அவங்க அந்த கொள்ளையங்கிட்ட மாட்டிருக்க மாட்டாங்க, கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த பயம் தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. கடைசியில ஜோசில் கையில துப்பாக்கி வரத்துக்கு காரணம் கூட ஒரு விதமான சமூக பயம், வறுமைதானே. கரெக்ட். ஆனா வில்லன்கள் அவங்க இதே பயத்தை ஒரு ஆயுதமா மாத்துறாங்களே, அதெப்படி? அங்கதான் நோலனோட திறமையே இருக்கு. ஒரு பக்கம் பாருங்க, ராசல் கூல் அவர் ப்ரூஸ்க்கு பயத்தை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அதை தனக்கு சாதகமா மாத்தணும்னு ட்ரைனிங் கொடுக்கறார். ஆனா இன்னொரு பக்கம் அவரோட அந்த லீக் ஆஃப் ஷேடோஸ் அமைப்பு என்ன பண்ணுது? அந்த விஷவாயு. ஆமா, ஹிமாலயன் நீல பாப்பி பூவுல இருந்து செஞ்ச ஒரு பயத்தை தூண்டுற நஞ்சு, அதை ஆயுதமாக்குறாங்க. நடுவுல அந்த டாக்டர் கிரேன் வர்றாரே, ஸ்கேர்க்ரோ. கரெக்ட். டாக்டர் கிரேன் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அவரே ஸ்கேர்க்ரோவா மாறி இதே பயம் நஞ்ச வச்சு மக்களோட மனசை உடைக்கிறார். ஒவ்வொருத்தரோட ஆழமான பயத்தை தூண்டிவிட்டு அவங்கள நிலகுலைய வைக்கிறார். ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் மாதிரி. பேட்மேன் மேலே அதை யூஸ் பண்றான்ல. கொஞ்ச நேரம் பேட்மேன் தடுமாறிடுறான். ஆஹா, அவனோட பெரிய பயமான வௌவால்களை அவனை தாக்குற மாதிரி ஒரு பிரம்மையை உண்டு பண்ணது. கடைசியில பார்த்தா ராசல் குல்லோட மொத்த பிளானே அதுதான். காதம் நகரம் முழுக்க அந்த பய நஞ்ச பரப்பி மக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க வச்சு நகரத்தையே அழிக்கணும். ப்ரூஸ் சின்ன வயசுல அனுபவிச்ச அந்த தனிப்பட்ட பயத்தை ஒட்டுமொத்த நகரத்துக்கும் கொடுக்க பாக்குறார். பயம் ஒரு சமூகத்தையே எப்படி சீரழிக்கும்னு காட்டுறாங்க. இது கேட்கும்போது ப்ரூஸோட அப்பா தாமஸ் வெயின் சொன்ன டைலாக் ஞாபகம் வருது. எல்லா உயிர்களும் பயத்தை உணரும், குறிப்பா பயமுறுத்துற மாதிரி இருக்கிற உயிரினங்கள். ஆமா, ரொம்ப முக்கியமான வரி. பயம்ங்கிறது எல்லா உயிருக்கும் பொதுவான ஒரு உணர்ச்சி. அது நம்மளோட பலவீனம், நம்ம வலி, நம்மளோட இருண்ட பக்கத்தோட சம்பந்தப்பட்டது. அடிப்படையில நமக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற அச்சம்தான் பயம். நாம பயம்னு பேசும்போது சில தத்துவங்கள்ல பயம் வேற, ஆங்ஸ்ட் ஆங்ஸ்ட் வேறன்னு சொல்றாங்களே, அது என்னங்க? இது படத்தோட பொருந்துதா? இது ஒரு முக்கியமான வேறுபாடு. பயம், அதாவது ஃபியர்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயம் மேல வர்றது. ப்ரூஸ்க்கு வௌவால் மேல இருக்கிற பயம் மாதிரி. சரி, பாம்புனா பயம், உயரம்னா பயம், அந்த மாதிரி. அதேதான். ஆனா ஆங்ஸ்ட்ங்கிறது கீர்க்கெகார்ட் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இருத்தலியல் அச்சம், எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரெட். இதுக்குன்னு குறிப்பிட்ட காரணம் இருக்காது. இருத்தலியல் அச்சமா? புரியலையே. அதாவது நம்ம சுதந்திரம் பத்தின பயம்,
நாம எடுக்கிற முடிவோட விளைவு என்னாகுமோங்கிற பயம், வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு குழப்பம், ஒரு ஆழமான கலக்கம், பெரிய பள்ளத்தோட விளிம்புல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது சில சமயம் எல்லாரும் செய்றாங்க, நாமளும் செய்யறது, கன்ஃபார்மிட்டி, இல்லனா எனக்கெல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு தலக்கணம், இது மாதிரி வடிவங்கள்ல கூட வெளிப்படலாம். ஹைடெக்கர் இத காரணமில்லாத பயம்னு சொன்னார். அப்போ பயத்தை ஜெயிக்க தைரியம் வேணும். இந்த ஆங்ஸ்ட ஜெயிக்க என்ன வேணும்? சரி, கீர்க்கெகார்ட்ட பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, ஃபெய்த், முழுசா புரியலனாலும் நம்பி ஒரு அடி எடுத்து வைக்கிறது, லீப் ஆஃப் ஃபெய்த். பயத்தை நேருக்கு நேரா நின்னு ஜெயிக்கலாம் தைரியத்தால. ஆனா இந்த ஆழமான கலக்கத்தை, ஆங்ஸ்ட, நம்பிக்கையால தான் தாண்ட முடியும்னு அவர் சொல்றார். படத்துல ப்ரூஸ் கிட்டயும் அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, மறுபடியும் ப்ரூஸ் கிட்ட வருவோம். அவன் பயத்தை எப்படி டீல் பண்ணான்? ஆரம்பத்துல அவன் அணுகுமுறை கோபமா தானே இருந்துச்சு. ஆமா, ஆரம்பத்துல அவன் வழி கோபம்தான். ரேச்சல் டாஸ், அந்த காட்சி ஞாபகம் இருக்கா? ஜோஸ சுடுறதுக்காக துப்பாக்கியோட போவான் ப்ரூஸ். ஓ, மறக்க முடியாத சீன் அது. ரேச்சல் அவனை திட்டுவா. பழி வாங்குறது வேற, நீதி வேறன்னு சொல்வான். சரியா சொன்னீங்க. பழி வாங்குறது உன்னை பத்தி மட்டும்தான், உன்னோட வலிய பத்தி. அது உன்னை நல்லா உணர வைக்காதுன்னு சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அவ என்ன சொல்ல வரான்னா, இந்த கோபங்கிறது உன்னோட பயத்தையும் பலடீனத்தையும் குற்ற உணர்ச்சியும் மறைக்க நீ போடுற ஒரு முகமூடின்னு சொல்றா. கோபம் ஒரு தீர்வுன்னு. இதுக்கப்புறம் அந்த மாஃபியா தலைவன் பால்கோனி வேற ப்ரூஸ பார்த்து ஒன்னு சொல்றான். ஆமா, நீ எதை பத்தி புரிஞ்சுக்கலையோ அதை நினைச்சு எப்போதுமே பயப்படுவ. இது புருஷ ரொம்ப பாதிக்குது. அந்த உலகத்தை, அந்த கிரிமினல் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்காம அதை ஜெயிக்க முடியாதுன்னு உணர்றான். அதனாலதான் பல வருஷம் அந்த குற்ற உலகத்திலேயே சுத்துறான். அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றான். ஆனா அதுவும் முழுமையான தீர்வா இல்லன்னு காட்டுறாங்களே. கெட்ட கனவுகள்லாம் வருது. உண்மைதான். குற்ற உலகத்தை புரிஞ்சதே அவனோட அறிவை வளர்த்துச்சே தவிர உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை போக்கல. அந்த தேடல் தான் அவனை ராசல் கூல் கிட்ட கொண்டு போகுது. ஒரு புது வழிகாட்டியே தேடி போறான். ராசல் கூல் எப்படி ப்ரூஸுக்கு பயத்தை ஜெயிக்க சொல்லித் தராரு? அந்த பனிக்கட்டி மேல சண்டை போடுவாங்களே, அதுலயா? நிச்சயமா அந்த காட்சி ரொம்ப முக்கியம். ராஸ் சொல்றாரு, உன் குற்ற உணர்ச்சிய கோபத்தால மறைக்க கத்துக்கிட்ட. நான் உன்னை அதை நேருக்கு நேரா பார்க்க வைப்பேன், உண்மையை சந்திக்க வைப்பேன்னு. அப்புறம் முக்கியமா ப்ரூஸோட அப்பா தாமஸ் வெயின், அவர் அமைதியா பேசி சரி பண்ண நினைச்சது தப்பு, அவர் செயல்படாம இருந்தது தான் பிரச்சனைன்னு சொல்றார். ஆமா, அது ப்ரூஸுக்கு கோவத்தை தரும். எங்க அப்பாம குறை சொல்றியான்னு. ஆனா ராஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, பயத்தை ஜெயிக்க கோபம் தேவையில்லை, செயல்படுவதற்கான மன உறுதி, வில் டு ஆக்ட், அதுதான் முக்கியம் சொல்றார். தாமஸ் வெயின் அமைதியானவர், ப்ரூஸ் இயல்பாவே கொஞ்சம் ஆக்ரோஷமானவன். அந்த ஆக்ரோஷத்தை சரியான வழியில செயலா மாத்த கத்துக்கிறான். பயம் வந்தாலும் பரவாயில்ல, முதல்ல செயல்படு, அது எதிர்கொள். இது ஒரு மாதிரி பிஹேவியரல் தெரப்பி மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா செயல்கள் மூலமா பயத்தை எதிர்கொள்றது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ராஸோட இந்த செயல்படணுங்கிற ஐடியாலஜில ஒரு இரண்ட பக்கம் இருக்கே. சரியா கவனிச்சிங்க. அங்கதான் பிரச்சனையே. லீக் ஆஃப் ஷேடோஸ் இத ஒரு தீவிரவாதமா மாத்திடுறாங்க. அவங்க பார்வையில யாரு தப்பு செய்யறாங்களோ அவங்கள அழிச்சிட்டா நீதி கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்க. வரலாறு முழுக்க தான் செஞ்சிருக்கோன்னு சொல்றாங்க. ரோம், லண்டன், இப்போ கோத்தம். அவங்களோட அந்த செயல்படும் விருப்பம் அவங்களோட கொடூரமான செயல்களுக்கு ஒரு காரணமா மாறிடுது. கடைசியில அவங்களே ஒரு பெரிய தீமையா மாறிடுறாங்க. அதனாலதான் ப்ரூஸ் அந்த விவசாயியை கொல்ல மறுத்தானா? அதேதான். ஒரு தீமையை எதிர்க்கிறோங்கிறதுக்காக நாமளும் இன்னொரு தீமையா மாறக்கூடாதுன்னு அவன் அப்பவே முடிவு பண்ணிடுறான். அப்போ ராஸ் சொல்றது முழுமையான தீர்வு இல்லனா நோலன் என்னதான் சொல்றாரு? சரியான வழி என்ன? செயல்படுவது முக்கியம்தான், ஆனா அதோட கூட இன்னொன்னு ரொம்ப முக்கியம். சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனி, மைண்ட் யோர் சரௌண்டிங்ஸ். வெறும் செயல் மட்டும் போதாது, முழு கவனத்தோட விழிப்புணர்வோட செயல்படணும். ஓ, இது அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ல வருமே, ட்ரெயின்ல ப்ரூஸ் இத ராஸ்க்கு எதிராவே யூஸ் பண்ணுவான். கரெக்ட். ராசால் குல் என்ன பண்றான், அவனோட குறிக்கோள்ல அந்த மைக்ரோவேவ் எமிட்டரை வெடிக்க வைக்கணுங்கிற அந்த செயல்படும் விருப்பத்துல மூழ்கி போயிடுறான். அதனால பக்கத்துல கமிஷனர் கார்டன் அந்த ரயில் பாதையை உடைக்கிறத அவன் கவனிக்கவே இல்லை. அவனோட கவனம் முழுக்க ஒரே இடத்துல இருக்கு. ராஸோட இந்த வெறித்தனம் ஒரு விதமான தலைக்கணம், ஹியூப்ரிஸ், அதீத நம்பிக்கை, மத்தவங்கள குறைச்சி மதிப்பிடுறது, தன்னோட செயலால் வர்ற எல்லா விளைவையும் யோசிக்காதது. இந்த தலைக்கணமும் உருவதையில பார்த்தா உள்ள இருக்கிற பயத்தோட வெளிப்பாடுதான். தாங்கள் தோற்க மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பேட்மேன் பிகின்ஸ்ல நோலன் சொல்ற பதில் இதுதான்னு நினைக்கிறேன். செயல்படு, ஆனா குருட்டுத்தனமா இல்ல, விழிப்புணர்வோட,
மனசாட்சியோட என்ன பிரச்சனை வரலாம், என்ன ரிஸ்க் இருக்குன்னு யோசி, தேவைப்பட்டா வழிய மாத்திக்கோ. அதுக்கு கவனம் வேணும், பணிவு வேணும். ரேச்சல் சொல்ற மாதிரி நாம உள்ளுக்குள்ள யாருங்கிறது முக்கியம் இல்ல, நாம என்ன செய்றோங்கிறது தான் நம்ம யாருன்னு சொல்லும். ரொம்ப முக்கியம் நமக்கு நாமே உண்மையா இருக்கிறது. சுய ஏமாற்று தலைக்கணத்துக்கு வழிவகுக்கும், தலைக்கணம் அழிவுக்கு கொண்டு போகும். ரொம்ப சரியா சொன்னீங்க. ராசல் கோல் கடைசியில அவன் ஓட்டிட்டு வந்த ரயில்லையே சாவுறான். ப்ரூஸ் கொல்லல, ஆனா அவன் உருவாக்குன அழிவுல இருந்து காப்பாத்தவும் இல்ல. தலகுணம் கொண்டவனுக்கு வீழ்ச்சி நிச்சயங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆமா, pride comes before a fall. ஆஹா, சுருக்கமா சொன்னா இந்த படம் பயத்தோட தொடர்புடைய 2 முக்கிய தீமைகளை காட்டுது, அப்படிதானே? ஆமா, நீங்க சரியா தொகுத்திருக்கீங்க. ஒன்னு நேரடியான பயம், பலவீனம், வலி, அறியாமை இதெல்லாம். இன்னொன்னு தலக்கணம். இதுவும் மறைமுகமான பயம்தான். தன்னை ஏமாத்திக்கிட்டு விழிப்புணர்வே இல்லாம அழிவை நோக்கி போறது. ப்ரூஸ் இது ரெண்டையும் வெளியிலையும் ஸ்கேர்க்ரோ, ராஸ் எதிர்கொள்ளணும், உள்ளுக்குள்ளேயும் தன்னோட பயம், கோபம் எதிர்கொள்ளணும். இந்த ரெண்டும் இணைஞ்சு போறது தான் படத்தோட பலம். பேட்மேன் பிகின்ஸ் படத்துல பயம், தீமை பத்தின எங்களோட பார்வை இது. உண்மையிலேயே மறுபடி பார்த்து யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்கிற ஒரு படம். கண்டிப்பா இது நோலனோட அந்த மும்முப்படங்கள்ல வர்ற தீமை பத்தின தேடலோட முதல் அத்தியாயம்தான். அடுத்தடுத்த படங்கள்ல இது இன்னும் ஆழமாகும். சரி நேயர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் பயத்தை கையாண்ட விதத்துல உங்களுக்கு எது சுவாரஸ்யமா தோணுச்சு? இல்ல நாங்க எதையாவது மிஸ் பண்ணிட்டோமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே யோசிச்சு பாருங்க, இந்த படத்துல காட்டுற கோதம் நகரத்துல இருக்கிற பயம், தலைக்கணம், அதிகார போட்டி இதெல்லாம் நம்ம நிஜ உலகத்துல, அரசியல்ல, சமூகத்துல கூட பார்க்க முடியுதா? சுயநலத்துக்காக நடக்கிற அழிவுகளை பத்தி யோசிக்க வைக்குது இல்லையா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்ல கேள்வி. இந்த மாதிரி அலசல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.